சற்று முன் வெளியான தகவல். ஆசியாவை மீண்டும் அச்சுறுத்தும் கொரோனா பாதிப்பு. தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை வெளியாகியுள்ள ஒரு முக்கியமான தகவல். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகத்தையே வாட்டி எடுத்த கொரோனா பெருந்தொற்று தற்போது மீண்டும் பீதியை கிளப்ப தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் யாரும் அச்சமடைய வேண்டாம் என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதாவது உலகமே கடந்த சில மாதங்களாக தான் இந்த பெரும் தொற்று பாதியிலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இப்படி இருக்கையில் மீண்டும் தொற்று பாதிப்பு குறித்த அச்சம் ஆசியாவின் சில நாடுகளில் ஏற்பட்டிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக சீனாவின் ஹாங்காங் நகரில் இந்த தொற்று பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் சுமார் 70 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த நகரில் தொற்று பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதற்காக தான் இந்த மாதம் முதல் வாரத்தில் பதிவாகியுள்ள எண்ணிக்கை இந்த ஆண்டின் மிகப்பெரிய எண்ணிக்கை என அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தொற்று பாதிப்பு அச்சம் காரணமாக பரிசோதனையை அந்நாட்டு சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இதனால் பரிசோதனைக்கு அனுப்பப்படும் மாதிரிகள் பாசிட்டிவ் என வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சாதாரண மக்களைப் போலவே பிரபலங்களும் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சீனாவை போலவே சிங்கப்பூரிலும் தொற்று பாதிப்பு புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிக்கையின்படி தொற்று பாதுகாப்பு 14,200 என்கிற அளவில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் சுமார் 30% வரை அதிகரித்திருக்கிறது. சர்வதேச அளவில் மீண்டும் தொற்று பரவல் தீவிரமெடுத்து வரும் நிலையில் தமிழகத்திலும் இது குறித்து அச்சம் அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் யாரும் பீதியடைய வேண்டாம் என்று தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய் தரும் மோடி அரசின் திட்டம். அதாவது பொதுமக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் வருமானம் தரும் ஒரு திட்டம் தான் தொடங்கப்பட்டுள்ளதா அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது இன்றைய காலத்தில் சைபர் மோசடி வழக்குகள் வேகமாக அதிகரித்து வருகிறது. சைபர் மோசடியாளர்கள் சாமானிய மக்களை புதிய வழிகளை கண்டுபிடித்து ஏமாற்றுகின்றனர். இலவசமாக பணம் அல்லது அரசு திட்டங்களின் கீழ் சலுகை வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றன. இந்நிலையில் தற்போது ஒரு புதிய திட்டம் தொடர்பான மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளார். இதன் மூலம் பொதுமக்கள் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அதாவது பத்திரிகை தகவல் பணியகம் இதற்கான உண்மை சரிபார்ப்பு சோதனையில் இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்று கண்டுபிடித்துள்ளது. இந்த செய்தியை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது புதிய திட்டத்தை வழங்குவதாக பொய்யாக கூறும் ஒரு போலீஸ் வலைத்தளம் குறித்து PIB கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பொதுமக்கள் ஒரு நாளைக்கு ரூபாய் 10,000 வரை சம்பாதிக்க அனுமதிக்கும் ஒரு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியுள்ளதாக அந்த தரம் கூறுகிறது. இருப்பினும் PIB உண்மை சரிபார்ப்பு சோதனையின்படி இந்த தகவல் முற்றிலும் ஆதாரமற்றதும் மற்றும் இது பொதுமக்களை ஏமாற்றுவதாக உருவாக்கப்பட்டது என்றும் தெளிவுபடுத்தி உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாளைக்கு ரூபாய் 10,000 வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை தொடங்கிய பிறகு ATMகளின் முன்
நீண்ட வரிசைகள் இருப்பதாக, சாமானிய மக்களை ஏமாற்றுவதாக ஒரு போலி தகவல் ஒரு போலி வலைத்தளம் செய்தி வெளியிட்டுள்ளது என்று PIB கூறியுள்ளது. குறிப்பாக, ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் ஏற்கனவே ஒரு மாதத்தில் ரூபாய் 80,000 முதல் 3,50,000 வரை சம்பாதித்து உள்ளன என்று அந்த போலி செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான தலைப்பு மக்களை தங்கள் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை பகிர்ந்து கொள்ள கவர்ந்திழுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது முற்றிலும் தவறானது என்று PIB தெரிவித்துள்ளது. இதனால் கடந்த மார்ச் மாதத்தில் இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளில் தனிநபர்களை குறிவைத்து 23,000க்கும் மேற்பட்ட ஃபேஸ்புக் பக்கங்களை மற்றும் கணக்குகளை அகற்றுவதன் மூலம் மோசடி நடவடிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஃபேஸ்புக் அறிவித்தது. இதுபோன்ற மோசடிகள் உலகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் இன்னும் அதிகமாக உள்ளது. மக்களிடையே சரியான விழிப்புணர்வு இல்லாததால் இந்த மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் PIB உண்மை சரிபார்ப்பு குழு இந்த மோசடி குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவர்கள் இந்த கூற்றை போலியானது என்றும் பொதுமக்கள் இது கரித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. பொதுமக்கள் யாரும் இதுபோன்ற தவறான செய்திகளை நம்ப வேண்டாம் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. நிதி இழப்பு அல்லது பிற வகையான மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.